Hi, welcome to my channel Learn Operations Research. இன்னைக்கு நாம games with saddle pointல ஒரு எக்ஸாம்பிளும் games without saddle pointல mixed strategies டாபிக் கீழே இருக்கிற ஒரு தியரத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு சேடல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த எக்ஸாம்பிளை வச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஏபி அப்படின்னு ரெண்டு பிளேயர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமுக்கு எப்படி சேடல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் ஏக்கு அவங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு ரோ, தட் இஸ் இந்த ரெண்டு ரோவும் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். A1 A2 அப்படின்னு இந்த ரோ வைஸ் எலிமெண்ட்ஸை ஸ்ட்ராட்டஜிஸாக எழுதிக்கலாம். அண்ட் தென் பிளேயர் பிக்கு நம்ம அலாங் த காலம் வைஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸை அவரோட ஸ்ட்ராட்டஜியாக கன்சிடர் பண்ண போகிறோம். அதை நம்ம B1 B2 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸை இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். 0 2 -1 and 4. சேடல் பாயிண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அலாங் த ரோ வைஸ் நீங்கள் மினிமம் எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் நான் இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ரோ மினிமான்னு எழுதிக்கலாம். இப்போ ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா 0 2, இது ரெண்டுலையும் மினிமம் நம்பர் என்னன்னா ஆப்வியஸாக 0 தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை இங்கே எழுதிக்கங்க. அண்ட் தென் நீங்கள் அந்த ரோ வைஸ் மினிமம் எலிமெண்ட்டுக்கு இப்படி ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிளை நம்ம கொடுத்துக்கலாம். சிமிலர்லி இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டுட்டு அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அலாங் த காலம் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலம் வைஸ் மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். காலம் மேக்ஸிமா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காலம் மேக்ஸிமான்னு பார்த்தீங்கன்னா அவுட் 0 and -1, மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0 தான், ஏன்னா இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அது 0. ஸோ அதை இங்கே எழுதிட்டு and then you have to put a symbol plus. அண்ட் தென் இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 இங்கே எழுதிட்டு அதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சிம்பிளும் மீட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைச்சிது ஒரு கிவன் ப்ராப்ளமுக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கேமோட ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் அதுதான் நம்மளோட சேடல் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சேடல் பாயிண்ட்னா என்ன, ரோ வைஸ் மினிமா எடுத்துக்கலாம். அண்ட் தென் அந்த ரோ வைஸ் மினிமா எலிமெண்ட்டை ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு டினோட் பண்ணுறோம். காலம் வைஸ் மேக்ஸிமா எலிமெண்ட்டை ப்ளஸ் சிம்பிள் போட்டு டினோட் பண்ணுறோம். இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் லை ஆச்சு அப்படின்னா அதுதான் சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ இதுவே கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட் அப்படின்னா அந்த ரெண்டு சிம்பிளும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் மீட் ஆகலைன்னா அதை எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒரு தியரம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தியரத்தை பார்க்கலாம். ஃபார் எனி 2x2 2-person zero-sum game without any saddle point having the payoff matrix for player A, A11, A12, A21, A22, the optimum mixed strategies are given by SASB. ஸோ இதில் நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பிளேயர் ஏக்கு உங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸுக்கு ரெண்டு பாசிபிள் ப்ராபபிலிட்டி, அதை P1 P2 டினோட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் பிளேயர் பிக்கு இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸுக்கு ரெண்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ, தட் இஸ் Q1 Q2 டினோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதோட P1 வேல்யூ P2 வேல்யூ Q1 வேல்யூ Q2 வேல்யூ இதெல்லாம் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த தியரத்தோட ப்ரூஃபாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ப்ரூஃப். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றத ஒன்று எழுத போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் E1 of P for the player A. Suppose if the player B uses the B1 strategy, நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் நம்பர் 451ல உங்களோட அந்த தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் ஷ்ரிங்க் பண்ணி ஸ்டெப்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் பிளேயர் பி B1 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் த பிளேயர் ஏ, எக்ஸ்பெக்டட் கெயின் ஃபார் பிளேயர் ஏ என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு A11 P1 + A21 P2
இங்க நீங்க பாத்தீங்கன்னா A11 A21 இந்த வேல்யூஸ் வந்து B1 வச்சு தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபார் பிளேயர் A பாத்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டி வேல்யூவை P1 P2 எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணணும்? A11 P1 plus A21 P2. அதுக்கப்புறம் சப்போஸ் பிளேயர் B வந்து B2ன்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரு அப்படின்னா என்னோட A பிளேயரோட எக்ஸ்பெக்டட் கெயின் எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து நம்ம E2 Pன்னு கொடுத்துக்கலாம். E2 of P is equal to A12 P1 plus A22 P2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த A12 A22 இது ரெண்டும் வந்து அலாங் த காலம் வைஸ் இந்த எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் அண்ட் P1 P2 வந்து அவங்க ப்ராபபிலிட்டி வேல்யூ ஃபார் த A பிளேயர் அதை வச்சு நம்ம இதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இது வந்து பிளேயர் A பேஸ் பண்ணி வருது. ஓகே, அண்ட் தென் பிளேயர் B சப்போஸ் பிளேயர் B வந்து in case of player B நம்மளோட expected payoff with respect to player B அப்படி எழுதும் போது E1 of Q எப்படி எழுதலாம்னா along the row wise எழுதணும். So suppose உங்களோட player A வந்து A1 strategy யூஸ் பண்ணா உங்களோட E1 of Q என்னவா இருக்கும்? A11 Q1 plus A12 Q2 E2 of Q எப்படி இருக்கும்? செகண்ட் ரோ இருக்கு இல்லையா? சப்போஸ் பிளேயர் A வந்து A2 யூஸ் பண்ணாரு அப்படின்னா உங்களோட E2 of Q எப்படி எழுதலாம்? A21 Q1 plus A22 Q2. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிளேயர் ஏவோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸையும் பிளேயர் பியோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸையும் கண்டுபிடிக்கணும் தனித்தனியாக. சப்போஸ் இண்டிவிஜுவலாக வேணும்னா இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் பிளேயர் ஏவும் பியும் மிக்ஸ் பண்ணி விளையாண்டாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் தீஸ் வேல்யூஸ் பியோட வேல்யூ சரி கியூவோட வேல்யூ சரி அலாங் வித் ஆல் தீஸ் A11 A21 எல்லாத்தையும் நம்ம combine பண்ணி எழுதும்போது the expression will become Q1 into A11 P1 plus A21 P2 plus Q2 into A12 P1 plus A22 P2. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் Q1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் போட்டு Q2ஆல் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து வென் B மிக்சஸ் ஹிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வி கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ அடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு வேல்யூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா P1 ப்ளஸ் P2 இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு இருக்கணும். Q1 ப்ளஸ் Q2 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம P2 வேல்யூவையும் Q2 வேல்யூவையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1 நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற E ஆஃப் P, Q E of P, Q expressionல we have Q1 into A11 P1 plus A21 P2க்கு பதிலாக இப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? 1 minus P1 எழுதிக்கலாம். Similarly Q2க்கு பதிலா நான் 1 minus Q1 into A12 P1 plus A22 into P2க்கு பதிலா again 1 minus P1 அப்படின்னு நான் வந்து ரீரைட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கொண்டு வருது. P1 by P2க்கு ஒரு எக்ஸ்பிரஷன், Q1 by Q2க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அண்ட் தென் வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். இதுக்காக தான் நம்ம இந்த ப்ராப்ளமை இனி சால்வ் பண்ண போகிறோம், இந்த தியரத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். A21ஆல் இந்த 1ஐயும் A21ஆல் இந்த P1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ A21 மைனஸ் A21 P1ன்னு இருக்கும். அண்ட் தென் 1 மைனஸ் Q1 அப்படியே வச்சுக்கலாம். இங்கேயும் வந்து A22 let me multiply inside and expand the brackets. So A12 P1 plus A22 minus A22 into P1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த Q1 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்ஸே இல்லாமல் ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனாக இதை வந்து ரீரைட் பண்ண போகிறோம். A11 P1 Q1 plus A21 Q1 minus A21 P1 Q1. அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு 1 மைனஸ் Q1ன்னு இருக்குது. ஸோ 1ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து Q1ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு 6 டேர்ம் உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். A12 P1 plus A22
minus a22 p1. This I get when I multiply 1 with all these three terms. அடுத்து minus q1 நால இதை ஃபுல்லா multiply பண்ணும்போது minus a12 p1 q1 minus a22 q1 plus a22 p1 q1. ஸோ இதில் நம்ம காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். காமன் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா p1 q1 டேர்ம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ p1 q1 டேர்மில் 2 ப்ளஸ் டேர்ம் இருக்குது, a11 a22. ஸோ a11 ப்ளஸ் a22 அண்ட் தென் நெகட்டிவ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு மைனஸை காமனாக போட்டுட்டு a21 மைனஸ் a12 இங்கே இருக்குது, a21 a21 plus a12. So இது எல்லாமே p1 q1 terms. Other than that p1 மட்டும் வச்சிருக்க terms எல்லாம் என்னவோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். p1 உங்களுக்கு இங்க இருக்கு plus a12 minus a22 into p1 and then q1 term பார்த்தீங்கன்னா a21 minus a22 into q1 எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டோம். and then in this a22 is left off, so plus a22. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் புக்கில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க which we have to solve it on our own. and இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட p1 q1 டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டை அவங்க லாம்டான்னு கன்சிடர் பண்ணி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபார் தட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மாக நம்ம வந்து டீல் பண்ணணும். இந்த பெரிய எக்ஸ்பிரஷன் அப்படியே வச்சு இந்த a22க்கு நம்ம லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு போகிறோம். இட் இஸ் லிட்டில் பிட் அ பிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம வந்து லாம்டான்னு எடுத்துக்கலாம். Okay, let lambda be equal to a11 plus a22 minus a21 plus a12. So in the expression எப்படி change ஆகும் அப்படின்னா e of p comma q is equal to lambda p1 q1 plus மற்ற எந்த டேர்ம்லையும் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம், plus a21 minus a22 into q1 plus இந்த a22 டேர்மில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை லாம்டா பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் தான் புக்கில் கிடச்சிருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். why to bring it in that form அப்படின்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தியரத்தில் இருக்கிற இந்த p1 by p2 எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வரதுக்காக தான் இந்த சப்ஸ்டியூஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த a22 டேர்மில் மட்டும் நான் ஒரு லாம்டாவை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறேன். எனிவே இட்ஸ் நாட் கோனா சேஞ்ச் தி எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல நான் லாம்டாவை இன்க்ளூட் பண்ணி and then I'm gonna bring it to the book form. அந்த புக்கில் இருக்க அந்த எக்ஸ்பிரஷனோட ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக. now we know what is lambda is. லாம்டாவோட எக்ஸ்பிரஷன் வந்து இது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். I'm gonna to the next page. e of p comma q is equal to lambda p1 q1 plus a12 minus a22 into p1 plus a21 minus a22 into q1 plus a22 into lambda. lambda பதிலாக நம்மளோட அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனையும் எழுதிக்கலாம். a11 plus a22 minus a12 plus a21 divided by lambda. இந்த divided by lambdaல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ let us not change it into this form. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த a22வை உள்ள ஒவ்வொரு டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். நம்மளை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். So let me multiply this a22 inside. Expression எப்படி மாறுதுன்னு பாருங்க. a22 a11 plus a22 square minus a22 into a12 plus a22 into a21 divided by lambda மாறுது. ஸோ இந்த சேஞ்சுக்கு அப்புறம் இதில் என்ன வேற என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இங்கே மிஸ் ஆகிருக்கு. அந்த டேர்மை வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் 3 டேர்ம்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆல் தீஸ் சப்ஸ்டியூஷன் நம்ம பண்ணுறது பேசிக்காக நம்மளோட
தியரத்தில் இருக்கிற அந்த வேல்யூவை கொண்டு வரதுக்காக தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு டூ. இந்த எல்லா டேர்ம்ஸ் கூடயும் இல்லாத ஒரு டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இட் இஸ் A12 A21 காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் தான் இந்த சஃபிக்ஸை செக் பண்ணிங்கன்னா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டேர்மை தான் நான் வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ let me subtract A12 A21 and add A12 A21 and then divided by lambda போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் A22 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு A11 + A22 கிடைக்கும். எஸ், அண்ட் தென் ஐம் சாரி, இதில் வந்துட்டு நம்ம அந்த லாம்டாக்குரிய எக்ஸ்பிரஷனை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும். இப்போ லாம்டாவோட வேல்யூ ஹோப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லாம்டாவோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருந்தது, A11 + A22 மைனஸ் A12 + A21. இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா we will go into the simplification. ஜஸ்ட் ஒரு ரீரைட் தேவைப்படுது இங்க. ஸோ இதை வந்து நான் A22² மைனஸ் A22 A12 minus A21 எங்க இருக்கு, A21 A22 இந்த term, the third term, just ஒரு rearrangement. அதுக்கப்புறம் A21 A12 A22² minus A22 A12 minus A21 A22 plus A21 A12. Okay. Minus A12 A21. இந்த A11 A22 லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன். இந்த டேர்முக்கு மட்டும்தான் டினாமினேட்டரில் லாம்டா இருக்குது. நவ் நம்ம காமன் டேர்ம்ஸை பிரித்து எழுதிக்கலாம். இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே வச்சுட்டு, அஃப்கோர்ஸ் இந்த கேல்குலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் நம்பர்ஸ் வச்சு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சஃபிக்ஸில் மட்டும் அந்த நம்பர் சேஞ்ச் இருக்கிறதுனால இட் சீம்ஸ் டு பி லிட்டில் காம்ப்ளிகேட்டட், பட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். A22 இங்கே காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா A22 மைனஸ் A12 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் ஃபஸ்ட்டு A22 காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரிமைனிங் A22 மைனஸ் A12 இருக்குது. மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேருந்தும் A21 காமனாக வெளியில் எடுக்கலாம். A21 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் த சேம் காம்பினேஷன், A22 மைனஸ் A12 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாம்டாவோட எக்ஸ்பிரஷன் A11 A22 ப்ளஸ் A11 A22 மைனஸ் A12 A21. அதுதான் உங்களோட வேல்யூ ஆஃப் த கேமில் நம்மளுக்கு கடைசியாக அந்த தியரத்தில் கொடுத்துருக்க வேல்யூ. அதனால வீல் கீப் இட் ஆஸ் சச். ப்ளஸ் A11 A22 minus A12 A21 the whole divided by lambda. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இந்த A22 மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் இருக்கிற 3 எக்ஸ்பிரஷனையும் அப்படியே வச்சுக்கலாம். லெட் மீ ரைட் இட் ஒன்ஸ் அகெயின். E of P, Q is equal to lambda P1 Q1 plus A12 minus A22 into P1 plus A21 minus A22 into Q1 and then முன்னாடி எக்ஸ்பிரஷனில் இருக்கிற A22 minus A12 காமனாக இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா what we have
நம்மளுக்கு a22 minus a12 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா we will have a22 minus a12 divided by lambda plus அந்த இன்னொரு டேர்மை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் a11 a22 minus a12 a21 divided by lambda. இப்போ அவ்வளோதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் த கேம் ஆல்மோஸ்ட் அந்த தியரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த கேமை அட்டைன் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்க போகிறது இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் லாம்டா p1 காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். ஃப்ரம் தீஸ் டூ டேர்ம்ஸ் நம்ம லாம்டா p1 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் q1 ப்ளஸ் a12 minus a22 divided by lambda. ஏன்னா இங்கே லாம்டாவே இல்லாத இடத்துலேருந்து லாம்டா வெளியில் எடுக்கும்போது அதை நம்ம டினாமினேட்டரில் இன்க்ளூட் பண்ணுறோம். சிமிலர்லி இங்கே உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்தும் எதை காமனாக வெளியில் எடுக்கலாம், a21 minus a22, ஓகே, அதை காமனாக வெளியில் எடுக்கலாம். a21 minus a22 இருக்கு இல்லையா, ஆனால் ஒரு நெகட்டிவ் டேர்மாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா q1 a21, I think I have written it wrongly. Let me go back and check. a22 minus a12, a22 minus a21. I have to write it as a21 here. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ரொசீஜரை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் இது வந்து கிளியராக உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா q1 மைனஸ் a22 மைனஸ் a12 டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் இந்த டேர்ம் a11 a22 மைனஸ் a12 a21 divided by lambda. இது இருக்கு. இங்க வந்து ஒரு மைனஸ் சைனை நம்ம காமனா வெளியில் எடுத்தோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா lambda p1 into q1 மைனஸ் இதை இங்க இந்த இடத்துல ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். பிளஸ் a21 மைனஸ் a22 into q1 மைனஸ் a22 மைனஸ் a12 divided by lambda plus a11 a22 minus a12 a21 divided by lambda. So இது ரெண்டுல இருந்து lambda p1 plus a21 minus a22 இந்த டேர்ம் இருக்கு. and then இந்த ரெண்டு இதுல இருந்து காமனா q1 minus a22 minus a12 divided by lambda. ஸோ இது ரெண்டுலேருந்து இந்த டேர்ம் காமனாக வெளியில் எடுத்தோம்னா பேலன்ஸ் இருக்க டேர்ம் ப்ராக்கெட்ஸில் போட்டிருக்கேன். அண்ட் தென் த லாஸ்ட் டேர்ம். ஸோ அகெயின் தே ஹவ் ஜஸ்ட் டேக்கன் அ லாம்டா அவுட் சைட். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து லாம்டா காமனாக வெளியில் எடுத்தோம்னா வி வில் கெட் தி எக்ஸ்பிரஷன். அண்ட் தென் அவங்களுக்கு அந்த தியரத்தில் இருக்கிற மாதிரி வேணுன்றதுனால மைனஸை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் a22 மைனஸ் a21 divided by lambda போட்டுக்கலாம். q1 minus a22 minus a12 divided by lambda plus a11 a22 minus a12 a21 divided by lambda. So இவ்வளோ ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணி தான் உங்களோட புக்கில் வந்து அந்த எக்ஸ்பிரஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை இதுவும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே அந்த புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் ஏன்ற பிளேயர் வந்து p1 ஓட வேல்யூவை இப்படி சூஸ் பண்ணாருன்னா a22 மைனஸ் a21 டிவைட் பை லாம்டாவா சூஸ் பண்ணாரு அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். ஸோ தட் அவருக்கு வந்து இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேமாக வரும். அண்ட் தென் பின்ற பிளேயர் வந்து q1 ஓட வேல்யூவை இந்த டேர்முக்கு ஈக்குவலாக சூஸ் பண்ணாருன்னா a22 மைனஸ் a12 டிவைடட் பை லாம்டாவா சூஸ் பண்ணாருன்னா அவரோட லாஸை வந்து இந்த வேல்யூவா அவரால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ p1 வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கணும்னா அந்த பிராக்கெட்ல நம்மளுக்கு கிடைச்ச டேர்ம் தான் p1 ஓட வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ p1 will take the value a22 minus a21 divided by lambda
and q1 will be the value a22 minus a12 divided by lambda and கடைசியா இருந்த அந்த term வந்து value of the game is given by a11 a22 minus a12 a21 divided by lambda. so இதுல இருந்து இனி அடுத்து நம்ம p2 q2 கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் p2 என்ன, உங்களுக்கு 1 minus p1 ன்றது தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம p1 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. லாம்டாவோட எக்ஸ்பிரஷனை ஃபுல்லா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு p2 கிடைச்சிரும். ஸோ லெட் மீ டூ தட் ஆல்சோ. நான் p2 மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ p2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் p1 இருக்கு, 1 மைனஸ் a22 மைனஸ் a21. ஃபார் த பர்பஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் நான் லாம்டாவை ஃபுல்லா எழுத போறேன். a11 பிளஸ் a22 மைனஸ் a12 பிளஸ் a21 எல்சிஎம் எடுக்கிறீங்க. So இந்த 1 நால இது மல்டிப்ளை பண்றோம். a11 plus a22 minus a12 minus a21 again minus a22 minus into minus plus a21 divided by lambda. simplification purpose காக மட்டும் நான் இந்த denominator lambda-வை expand பண்ணி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் after multiplying or taking the LCM நீங்க திரும்ப அந்த lambda-னே மாத்திக்கலாம். so common terms பாத்தீங்கன்னா a22 plus a22 minus a22 cancel ஆயிடும். a21 இருக்கு plus a21 and minus a21. so இதுவும் வந்து உங்களுக்கு cancel ஆயிடும். you will be left with a11 minus a12 divided by lambda. இதுதான் உங்களோட p2 value. so similarly உங்களோட q2 வேல்யூவையும் நீங்க derive பண்ணி பார்க்கலாம். I leave it as exercise to you. q2 ஓட வேல்யூவும் பாத்தீங்கன்னா 1 minus q1 ன்னு இருக்கு இல்லையா? so q1 க்கு பதிலா இந்த வேல்யூ போடுங்க. lambda ஓட full expression எடுங்க. LCM எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா q2 ஓட வேல்யூவை ஈஸியா a11 minus a21 divided by lambdaன்றது உங்களுக்கு கிடைச்சிரும். and தியரத்துல நமக்கு என்ன வேணும்? p1 by p2 வேணும். obviously p1 by p2 ன்னு நீங்க டிவைட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர்ல இருக்க lambda ரெண்டும் கேன்சல் ஆயிடும். so that p1 by p2 உங்களுக்கு வந்து a22 minus a21 divided by a11 minus a12 கிடைச்சிரும். q1 by q2 வந்து உங்களுக்கு a22 minus a12 divided by a11 minus a21 and value of the game v is given by a11 a22 minus a12 a21 divided by lambda. lambda ஓட expression பாத்தீங்கன்னா a11 plus a22 minus a12 plus a21. so hence இப்படிதான் நம்ம இந்த தியரத்தை derive பண்றோம். only thing அந்த procedure for expanding இந்த e of p, q expansion மட்டும் கொஞ்சம் பெருசு. பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதையும் கரெக்டா போட்டுடலாம். இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சப்போஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். if you like the video please press the like button. என்னோட சேனலை subscribe பண்ணுங்க so that you are encouraging me to put on more videos. உங்களுக்கு இதே போல ஆபரேஷன்ஸ் ரிசர்ச்ல வேற ஏதாவது டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். and thank you for watching.